எல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்பாள் புராணத்தில் 4வது பாடத்தில் 3வது ஸ்லோகம். நான் இதுக்கு முன்னாடி 2 எபிசோடு பண்ணியிருக்கேன், 2 வீடியோ பண்ணியிருக்கேன். அதில் அம்பாள் புராணத்தில் 1வது 2வது ஸ்லோகத்தை சயின்ஸ்கிரீட்டில் படித்து தமிழில் விளக்கம் சொல்லியிருந்தேன். எல்லா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒரு வாட்டி கூட என்னோடய வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3வது ஸ்லோகம், அதுவும் அதனோட தமிழில் இருக்கிற விளக்கமும். இப்போ முன்னாடி இருக்கிற 2 ஸ்லோகத்தில் நான் என்ன சொன்னேன்னா, இந்த புராணத்தில் 4வது பாடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மகிஷாசுரன் என்கிற அந்த ஒரு அசுரனை அம்பாள் வதம் பண்ணின அந்த செய்தியே சுமேதாவு என்கிற ஒரு முனிவர் வந்து சுரத மன்னருக்கு தெரிவிக்கிறாங்க. அந்த சமயத்தில் 30 முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்திரனை தலைவராக வைத்து கொண்டு அம்பாளை துதித்து பாராட்டி பாடுற ஸ்லோகங்கள் தான் இது. இன்றைக்கி 3வது ஸ்லோகத்துலேயும் அந்த பாராட்டை அவங்க எடுத்துகிட்டே போகிறாங்க. அந்த பாராட்டி இப்படி தான் அவங்க பாராட்டி பாடுறாங்க. தேவ்யாயயா ததமிதம் ஜெகதாத்மசக்தியா நிசேஷ தேவகணசக்தி சமூகமூர்த்தியா தாமம்பிகாமகில தேவ மகர்ஷி பூஜ்யாம் பக்தியா நதாஹஸ்ம விததாது சுபானி சானஹ. இதில் என்ன சொல்லுறாங்க? அம்பாளை திருப்பி திருப்பி பாராட்டுறாங்க. அம்பாள் எப்படி உருவானாங்க? அம்மா வயிற்றில் பிறந்தாங்களா? இல்லை. அம்பாள் வந்து அயோனிஜை, அம்மா வயிற்றில் பிறக்கலை. பிரம்மன், பெருமாள், ஈஸ்வரன் இவங்களோட உடம்பில் இருக்கிற தேஜஸை எடுத்து அதில் 30 முக்கோடி தேவர்களும் அவங்களோடும் தேஜஸை போட்டு அதிலேருந்து உருவான ஒரு படைப்பு தான் இந்த அம்பாள், ஆதி பராசக்தி. அவங்க எங்கே இருக்காங்க? இந்த பிரபஞ்சம் பூரா அவங்களோட தேஜஸ் இருக்குது. அவங்க இல்லாத ஒரு இடமே இல்லை. அவங்க ஓம்னி ப்ரெசன்ட்னு நமக்கு சொல்லிக்கலாம். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஓம்னி ப்ரெசன்ட், ஓம்னி பொட்டன்ட். அவங்களோட சக்தியை நமக்கு அளக்கவே முடியாது. எங்கே இருக்குது? அவங்க உடம்பில் திரிசூலத்தில் இருக்கா? இருக்குது. கண்ணில் இருக்கா? இருக்குது. நெற்றியில் இருக்கா? இருக்குது. கையில் இருக்கா? இருக்குது. அம்பாளோட ஒவ்வொரு அணுவிலையும் பிரபஞ்சத்துக்கும் அதில் இருக்கிற சக்தியும் எங்கே இருக்குன்னு கேட்டால் அங்கே தான் இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற அந்த அம்பாளே எல்லா முனிவர்களும் எல்லா தேவர்களும், எதுக்கு பெருமாளே, ஈஸ்வரனே, பிரம்மனே, தேவேந்திரனே எல்லாருமா சேர்ந்து பாராட்டிகிட்டே இருக்காங்க. பாராட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு வேண்டுதலும் வைக்கிறாங்க. தாயே, எங்களுக்கு நல்லதே மட்டும் கொடு, எங்களுக்கு நல்ல சுபம் மங்களம் அதை மட்டும் கொடு, அதுக்காக நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம். இதுதான் அப்படியே அவங்க துதித்துட்டே இருக்காங்க. நாங்கள் இருக்கும்போதும் நிற்கும்போதும் தூங்கும்போதும் உன்னை பாராட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடு கடவுளே, தாயே, இப்படி அவங்க கேட்குறாங்க. நன்றி. இனி 4வது ஸ்லோகம் அடுத்த எபிசோடில்.